தோழர்களுக்கு வணக்கம். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்றில்லாமல் நாமும் பிறந்ததற்கான வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். என்ன மாதிரி சூழ்நிலையில் நமக்கான வாழ்வது அது ஒரு வகை, நம் குடும்பத்துக்காக வாழ்வது அது ஒரு குடும்ப உறவுகள் மேம்படும். நம் சுற்றாருக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் வாழும்போது மட்டும்தான் அது நமக்கான வாழ்ந்த அந்த தனி அடையாளத்தை பதித்து விட்டு நம்ம போற மாதிரி இருக்கும். அந்த விதத்துல எனக்கு சமகாலத்துல ஒரு தம்பியோட வாழ்க்கை, அந்த வாழ்வியல் முறை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அந்த தம்பி பேர் மணி. அந்த தம்பியை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். அந்த தம்பி இப்ப போன வாரம் தான் எனக்கு முகநூல் மூலமா அறிமுகம். இன்னும் நான் அந்த தம்பி கிட்ட பேசக்கூட இல்லை, எந்த ஒரு அதாவது சேட்டிங் கூட இல்லை. அந்த தம்பிக்கு ஒரு வீடியோ காணொளி வந்தது. அந்த தம்பி பேரு மணி, 94வது வருஷம் பிறந்திருக்காரு, 31 வயசு ஆகுது இப்போ. அந்த வீடியோவை பார்த்தோன்னே நான் கூட எப்பயும் போல அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் அதை கீழே இழுத்து இறக்கி ஏதோ இந்த தம்பி பேசுது, ஒரு மாதிரி படுத்துட்டு பேசுற மாதிரி இருந்தது, என்ன பேசுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அந்த தம்பிகிட்ட ஒரு நேர்காணல் மாதிரி யாரோ ஒரு குரல் மட்டும் பேட்டி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த தம்பி சொன்னது, இப்படி இருந்துகிட்டு நீங்க செயல்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, முகநூல்ல தான் நீங்க எனக்கு அறிமுகமானீங்க, இப்படி இருப்பீங்கன்னா ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்தீங்க. அந்த தம்பியை பத்தி கேட்டாங்க. அந்த தம்பி என்ன சொன்னது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி தம்பி எப்படி இருக்குதுன்னு நீங்க ஒரு டைம் பாத்துருங்க. ஒரே காரணம் கலைஞர் தான். கலைஞர் 2006 விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாரு. அதுல எங்க குடும்பம் பயன்பெற்றது. எங்களுக்கு கோழி பண்ணை கட்டியிருந்தோம், கோழி பண்ணை கட்டுறதுக்கு லோன் எடுத்திருந்தோம். அதுல எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,10,000 ரூபாய்க்கு மேல தள்ளுபடி ஆச்சு. 1,09,000 கிட்ட தள்ளுபடி ஆச்சு எங்களுக்கு. அந்த உணர்வு அப்பந்து எனக்கு கலைஞர் படிக்க, யாரும் அந்த மனுஷன் நம்மளுக்கு நல்லது பண்ணிருக்காரு, யாரும் இவரு நம்மளுக்கே இவரு நல்லது பண்ணோம், அமெரிக்கா தள்ளுபடி ஆகணும்னா எவ்வளவு ஆயிருக்கும், அது 3 லட்சம் 4 லட்சம் கிட்ட ஆயிருக்கும். அந்த எவருக்காக ஏதோ ஒன்று பண்ணுமே அப்படின்ற ஒரு உணர்வுல முத நான் போஸ்ட் போட்டது. கொஞ்சம் 2016 தான் நான் பேஸ்புக் ஓபன் பண்ணேன். கொஞ்ச நாள் போடாம இருந்தேன். அப்புறம் 2017 இருந்து கொஞ்சமா போட இருந்துச்சு. 2019 கொஞ்சம் தீவிரமா ஆயிட்டேன். இப்போ அதி தீவிரமா இருக்க கலைஞர் கோசரம் இருந்த 2018 வரையும். கலைஞர் இருந்ததுக்கு அப்புறம் தளபதி கோசரம் இருந்தான். இன்னைக்கு தளபதிக்காக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு சிறுவருக்காக பயணிப்பேன். பாத்தீங்களா, அதாவது எல்லாமே நல்லா இருக்கு, கை கால்கள் நல்லா இருக்கும், சிறப்பா நல்லா செயல்படக்கூடிய வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. காரணமே இல்லாம ஏதோ எல்லாத்து வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிரச்சனைகள் இருக்கும், தொந்தரவுகள் இருக்கும். ஆனா காதலுக்காக உயர விடுவாங்க, குடும்ப பிரச்சனைக்காக உயர விடுவாங்க, பணம் கொடுக்கலன்னு உயர விடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். அப்பெல்லாம் நான் நினைப்பேன், தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு இது ஒண்ணு மட்டும்தான் முக்கியமாயிடுச்சா, அதையும் தாண்டி எவ்வளவோ இருக்கு. காதலுக்காக உயர கொடுக்கறவங்க எல்லாம் நான் அப்படிதான் யோசிப்பேன். அதையும் தாண்டி எவ்வளவோ இருக்கு. இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்தே ஆகணும்னு நினைக்கும் போது அப்போ சாகரத்துன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் அந்த காதல் இல்லைன்னா போயிட்டு போகுது. நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இந்த சமூக மாற்றத்துக்கான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு அப்படி வாழலாமே, நம்ம வாழ்க்கையை வேறு விதமா மாத்திக்கலாமே அப்படின்னு தான் நினைச்சு பார்ப்பேன். அப்படிதான் எனக்கான பிரச்சனைகள் வரும்போதும், எனக்கான அந்த நெருக்கடிகள் வரும்போதும் அப்படிதான் என்னை மாத்திக்கிட்டு அண்ணா, பெரியார், கலைஞர் போன்ற தலைவர்கள் அவங்க இந்த சமூக மாற்றத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகளை, ஒரு சாதியை ஒழிப்பு குறித்து பேசுறோம்னா அப்போ எவ்வளவு இன்னல்களை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அதனால எனக்கான பிரச்சனைகளா அவங்கள நினைச்சு பார்த்து நான் அந்த பிரச்சனைகளை வெளியில வந்திருக்கிறேன். இன்னொருத்தரை நினைச்சு பார்ப்பேன், ஸ்டீவ் ஹாக்கிங்ஸ். அவர் கடைசி காலம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு உறுப்புகளாக அவருக்கு செயல் இருந்துகிட்டே வந்தது. கடைசீட்டுல அவர் கண் இமைய மட்டும்தான் அசைச்சிட்டு இருந்தாரு. கண் இமைய அசைவை வச்சு ஒரு புத்தகமே எழுதினாரு. அந்த அளவுக்கு அந்த நாற்காலியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 4-5 புத்தகமும் இதோ எழுதியிருக்காரு இன்னொரு தத்துவ துணையோட. இவங்கெல்லாம் நினைச்சு பார்த்துதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப சமீபத்துல
மணியோட அந்த இது எனக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தது. சமீப காலமா சொல்லணும்னா அவர் சொல்லலாம் தம்பிய. அந்த தம்பி கிட்ட போயிட்டு அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி திமுகவுக்காக வேலை செய்யணும்னு தோணுனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிகிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த தம்பி சொல்றாரு, எனக்கு 15 வயசு இருக்கும். அப்போ 2006 காலகட்டத்தில் கலைஞர் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாரு. அப்போ அதுல எங்களுக்கு ஏறக்குறைய 1,10,000 ரூபாய் மீதியானது. அப்போ எங்க அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி நமக்கு பணம் வந்திருக்கு, மீதியாயிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நினைச்சேன், அட யாரா அது, நமக்காகலாம் ஒருத்தர் உதவி செய்யறாங்களே, நமக்கெல்லாம் ஒருத்தர் உதவி செய்யறாங்களே அப்படின்னு அப்போ நான் நினைச்சேன். அப்ப எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அப்ப அந்த தம்பிக்கு 15 வயசு. அப்ப எனக்கு அந்த அளவுக்குலாம் அரசியல் புரிதல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் நமக்காக ஒருத்தர் இவ்வளவு செய்யறாங்களே, இவ்வளவு உதவி செய்யும் போது அவங்களுக்கு நம்ம திருப்பி ஏதாவது செய்யணுமே. இந்த வார்த்தையை பெரும்பாலும் நான் சொல்லி கேட்க மாட்டேன். எவ்வளவோ பேர் கலைஞரால பயனடைஞ்சவங்க இருக்காங்க. அவங்க கலந்த நன்றியை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவருக்கு நன்றியோட இருக்கிறன்னு நினைச்சு பார்த்துருப்பாங்க. ஆனா திருப்பி ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொன்ன நான் இது வரைக்கும் நான் யாரும் கேட்டதே இல்லை. ஆனா அந்த தம்பி சொல்லுது, நமக்காக இவ்வளவு தூரம் ஒருத்தர் செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது திருப்பி செய்யணுமே அப்படின்னு அந்த தம்பி மணி சொல்ற. அப்படியே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை சொல்லுன்னு நினைச்சேன். அப்புறம் அந்த தம்பிக்கு 2011 அவங்க அப்பா போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து, லாரியில ஆக்சிடென்ட் ஆகி தம்பிக்கு இடுப்புக்கு கீழே செயலிழந்து போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கல்ல, காட்டினேன் பாத்தீங்க இல்லையா, இடுப்புக்கு கீழே செயலிழந்து போயிடுச்சு. அப்படி இருந்த வேற ஒருத்தரா இருந்தாக்க, அதாவது நார்மல் மனிதர்களாக இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு மாதிரி சோகமே உருவாக எல்லாம் போயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணி இருந்திருப்பாங்க. அல்லது வாழ்க்கையை வெறுத்து போய் ஏதோ இருக்கிறத தின்னுட்டு, வந்ததை தின்னுட்டு, வெந்ததை தின்னுட்டு போக வேண்டிய காலம் தான், போயிட வேண்டியதுதான், அப்படி ஒரு வெறுமையில வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இந்த தம்பி நமக்காக ஒருத்தர் உதவி பண்ணாங்க, அவங்களுக்காக நம்ம கடைசி வரைக்கும் வேலை செய்யணும், நம்ம உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் தொடர்ந்து திமுகவுக்கு சப்போர்ட்டிவா எழுதிட்டு இருக்கு. அந்த தம்பி 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கு. நான் நல்லா எழுதுது, நான் பார்த்தேன், நல்லா கமெண்ட்லாம் பண்ணி நல்லா எழுதிட்டு இருக்கு. ஏறக்குறைய 9,000 ஃபாலோவர்ஸ் மணிக்கு இருக்கு. தருமபுரியில இருக்கிற மணிய சேலத்துல இருக்கிற எனக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா, அப்போ அந்த மணி ஏதோ கடமைக்காக அதை செய்யல, என்னால முடிஞ்ச வேலையை செய்யறேன்னு சொல்லி செய்யுது. இடுப்புக்கு கீழே சுத்தமா எதுவுமே இல்லை, ஆனாலும் சும்மா இருக்கிறத என்னால இயன்ற வேலையை செய்யறேன் அப்படின்னு அந்த வேலையை செய்யறாங்க. பார்த்தீங்களா, ஏதோ ஒண்ணு கிடைச்சதை இருக்கிறத தின்னுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இல்லாம, நான் வாழ்ற வாழ்க்கை யாருக்காவது உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதை தான் சொன்னேன். எப்படி வேணாலும் வாழலான்ற வாழ்க்கை முறை ஒண்ணு இருக்கு, இப்படிதான் வாழணுன்ற வாழ்க்கை முறை ஒண்ணு இருக்கு. யார் ஒருத்தரும் என்னை கேட்டா இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்கலாம் வாழ தகுதியற்றவர்கள் அப்படிதான் சொல்லுவேன். சமகாலத்துல யாராவது நான்லாம் எதுக்கு வாழணும், வாழ்க்கையை வெறுத்து போய் பேசுறீங்கன்னா, தம்பி மணியை போன்றவர்களை உதாரணமா எடுத்து, அந்த தம்பி ஏதோ திமுகவை பத்திய தம்பி பேசுது, அதுக்காக எழுதுதுன்றதுக்காக நான் இந்த பதிவை போடல. எத்தனையோ என்னோட காணொலியில இந்த மாதிரி சமூகத்துக்காக உழைக்கிறவங்கள, கஷ்டப்படுறவங்கள, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறவங்கள நான் பேசிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி அதுல ஒரு சிறப்பா திமுகவுக்காக, அதுவும் என்ன சொல்லுது, கலைஞருக்காக இப்ப எழுதுனேன், இப்போ இனிமே தளபதி எனக்கு அந்த கொள்கை பிடிச்சி போயிடுச்சு. ஸோ 2016 சோசியல் மீடியாவுக்கு வந்தேன், பார்த்தாக்கா கலைஞரை பத்தி நிறைய வந்துட்டே இருந்தது. அப்படியே அவரை பார்த்து, என்னடா அது இந்த மனுஷன் இவ்வளவு செஞ்சிருக்காரா அப்படின்ட்டு அப்படியே அவர் ஃபாலோவர் ஆயிட்டேன். அவர் எனக்கு பிடிச்சு போயிடுச்சு. இப்ப தளபதிக்காக எழுதுறேன், அடுத்தது உதயநிதிக்காகவும் நான் எழுதுவேன். எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டான ஸ்பீச். இத்தனைக்கு அவங்க அம்மா உதவியால தான் அந்த தம்பி இயங்கிட்டு இருக்கு. மணிக்கு உண்மையிலேயே பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். தொடர்ந்து எழுதுங்க, உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.